இந்த பாதிக்கப்பட்டு பூர்வ ஜென்ம காரணத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்க மேலே நம்ம இரக்கத்தோடு தான் நடந்துக்கணும். ஆனால் அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களோட சுபாவம், அவங்க பழக்க வழக்கம் சரியில்லாதவங்கெல்லாம் அவங்கள பற்றி நம்ம பெருசாக இரக்கத்தோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு விஷயம் கர்மான்றதில் பாவம் பாவி அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. பாவம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விபத்து நடக்குது, அதில் பாதிக்கப்பட்டவரை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பாவம்னு சொல்லுவோம். பாவம்னா என்ன அர்த்தம்? அவன் ஏதோ ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் காரணமாக அவன் என்ன ஆகியிருக்கான், இப்போ விபத்துக்குள்ளாயிட்டான். இதை தான் பாவம்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாவப்பட்டவங்களுக்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்களுக்காக நம்ம போய் இரக்கம் பண்ணலாம். இரக்கமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய கர்மா கரை. ஓகேவா? அப்புறம் இன்னொருத்தன் பாவின்னு இருப்பான். 2 பேரோட சண்டையில் ஒருத்தனை போட்டு இன்னொருத்தன் அடிக்கிறான், வெட்டுறான்னு வச்சுங்களேன். அவனை என்ன சொல்லுவோம்? வெட்டுப்பட்டவன் பாவம், வெட்டினவன் பாவி. கரெக்டா? விபத்துக்குட்பட்டவன் பாவம், விபத்தை ஏற்படுத்தியவன் பாவி. இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பாவிகளுக்கெல்லாம் உதவி செய்ய சொல்லலை, அவங்க மேலாம் கருணை காட்ட சொல்லலை. இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நானும் நன்மை செய்தவுடன் திருவள்ளுவர் அதுக்கும் சொல்கிறாரு. அந்த மாதிரி பாவிங்கக்கிட்ட கூட நீ கருணையோட நடந்துக்கணும்னு கூட தான் சொல்கிறாரு. நம்ம அந்த அளவுக்கு கூட போக வேண்டியதில்லை. ஆனால் இறக்கப்பட வேண்டியது பாவப்பட்ட ஜென்மங்கள் மீது நம்ம இறக்கப்பட்டணும். ஆக இந்த மாதிரி பாவ புண்ணியன்ற ஒரு உயர்ந்த ஞானத்தை ஒரு ஆளுக்கு போதிக்கிறீங்கன்னா அது யாரெல்லாம் அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறாங்களோ, பாவ புண்ணியம், நம்மளுடைய செயல்கள் குற்றமானதா குற்றமற்றதா, நம்மளோட செயல்கள் தப்பானதா தப்பில்லாததா, நம்மளுடைய செய்கைகள் ஒழுக்கமானதா ஒழுக்கமற்றதா, நம்மளுடைய செயல்கள் பாவமானதா பாவமல்லாததா, நம்மளோட செயல்கள் புண்ணியமானதா புண்ணியமற்றதா, நம்மளோட செயல்கள் கடமைக்கு உட்பட்டதா கடமைக்கு உள்ளாததா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொள்வது தான் ஞானம். இந்த ஞானத்தை பாவ புண்ணியத்துவம் அப்படின்ற உணர்ந்த உயர்ந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முக்காலம் உணரக்கூடிய ஞானம் வந்துடும். இப்படி ஒரு ஞானி யாராவது இருந்தானா அவன் தான் இந்த உலகத்தின் உன்னதமான புருஷன். அவன் தான் இந்த உலகத்தில் பெரிய மனுஷன். அவன் கீழே தான் இந்த உலகமே அடங்கி இருக்கும். ஆக ஞானத்தை பெறுவதற்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. வெறும் கல்வியில் மட்டும் பெரிய ஆளாக இருந்தால் பத்தாது, ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருந்தால் பத்தாது, ஆர்ட்ஸில் பெரிய ஆளாக இருந்தால் பத்தாது, நீங்கள் ரீல்ஸ் போட்டு லைக் வாங்குறதுல பெரிய ஆளாக இருந்தாலும் பத்தாது. உண்மை